தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. நம்ம திருவாசகத்தில் திருவம்பாவைன்ற பகுதியில் இருக்கோம், 7வது பகுதி. அதில் 8 பாடல்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 9ஆம் பாடலை பார்க்கலாம். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கு எம்கோன் நல்குதியேல் என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய். திருவம்பாவையினுடைய பாங்கே அப்படின்னா, நம்மளை பெண்ணாக பாவிச்சுண்டு சுவாமியை ஆணாக பாவிச்சுண்டு அவரை நம்ம மனம் புரியறதுக்காகவும் அவரை தொழில் எழுப்புறதுக்காகவும் உரிய பாடல்கள். அப்போ சுவாமி ஆணாக இருந்து நம்ம பெண்ணாக இருக்கும் பொழுது அதில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே. அதாவது இப்போ எது நான் ரொம்ப பழமையான பொருள்னு நான் நினச்சின்னு இருக்கேனோ உலகத்தில், அதை விட முந்தைய பழம்பொருள் நீ தான். அப்போ பழையவைகளிலெல்லாம் மிக பழையவன். சரி, புதுமையான பொருள், இதை விட ஒரு புதுமை இன்னும் வரலை அப்படின்னு நான் நினச்சேன்னா அதை தாண்டின புதுமை உங்ககிட்ட இருக்குது. அப்போ புதுமைக்கும் புதுமையாக இருக்கக்கூடியவன் நீ. அதே மாதிரி உன்னை தலைவனாக பெற்ற நாங்கள் உன் சிறப்பு வாய்ந்த திருவடிக்கே உரியவாளாக இருக்கோம். உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், அப்படிப்பட்ட பெருமை படைச்சவா நாங்கள். அந்த இடத்த அவளை அனுசரித்து நாங்கள் ஒழுகின்றிருக்கோம். அப்போது அத்தகையவர்களை தான் எங்களுக்கு கணவன்மார்களாக ஆகணும். அவள் விரும்பின சொன்ன வண்ணமே தொன்றா நாங்களும் உனக்கு பணி செஞ்சுட்டுருக்கோம். இந்த பிரகாரம் எங்கள் இறைவா எங்களுக்கு கிருபை புரிவானாக்கா எங்களுக்கு குறைபாடே ஒன்றுமே இருக்காது. உன்னுடைய அடியாரே எமக்கு கணவராக வாய்க்கும் பொழுது எங்களுக்கு என்ன குறை இருக்க போகிறது? வாழ்க்கையினுடைய இந்த பாங்கை நீ ஏற்றுக்கோ, நீ இதை எண்ணிப்பாரு அப்படின்னு சுவாமிக்கு உரைக்கிறதா வரக்கூடிய ஒரு பாடல். அடுத்த பாடலை பார்க்கலாம். பாதாளம் ஏழினும் குள் சொல் கழிவு பா தமலர் போதார் புனை முடியும் எல்லாம் பொருள் முடிவே, வேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும், ஓதுளவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குளத்தர அரண் தன் கோயில் பினா பிள்ளைகாள், ஏது அவன் ஊர் ஏது அவன் பேரார் உற்றார் யார் அயலார் ஏது அவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் அப்படின்னு தசம பாடல் சொல்கிறது. அப்போது இதில் சொல்கிறாங்க, சுவாமிக்கு சொல்ல கொண்டு வணக்க முடியாத அளவு அவனுடைய திருவடிகள் பாதாளங்கள் எல்லாத்துலேயுமே நிறைஞ்சிருக்கு. அப்போ பூவால் நிரம்பி அலங்கரிக்கப்பட்டிருக்க திருமுடியோ எல்லா பொருள்களுக்கும் முடிவானதாக இருக்குது. உமாதேவியன் சமேதனாக இருக்கிறதுனால அவனுடைய மேனி ஒன்றும் இல்லை, அவனே 2 பாகனாக இருக்கார். அவர் தான் சுவாமி இடபாகத்தை தேவிக்கு கொடுத்தவராயிற்றே. அப்படி இருக்கும் பொழுது அப்படி பாதி தேவிக்கு கொடுத்த ரூபத்துக்கு அர்த்தநாரீஸ்வரர்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த தத்துவம் இங்கே வருது. அதே மாதிரி அவருடைய தோற்றத்தை விளக்கிறதுக்கு வேதங்களும் தேவாளுக்கும் மனுஷாளுக்கும் இயலாது. சொல்லிலடங்காத உயிர் தோழன் அவர் தான். தொண்டர் உள்ளத்தில் தெளிவூற விளங்குறவர் அவர் தான். குற்றமில்லாத ஏற்றத்தை உடைய ஹரன் அவர் தான். அதாவது அவர்கிட்ட களங்கமே கிடையாது, மாசில்லா ரூபம். அவருடைய ஆலயத்தில் உள்ள பெண் பிள்ளைகளோ அவருக்கு ஊர் இல்லை, பேர் இல்லை, உறவினர் இல்லை, வேற்றார் இல்லை, அவரை முழுசும் விளக்கி பாடுற விதமும் இல்லை. மாதே அவனுடைய மகிமையை ஏற்றுக்கோ, ஓர்ந்து பாரு அப்படின்னுட்டு தோழி சொல்கிறதா வருது இந்த தசம பாடல். அடுத்து 11ஆம் பாடல். மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி, ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆர்க்க அழல் போல் செய்யா வெள் நீரடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடம் கண்மடந்தை மணவாளா, ஐயா நீ ஆள்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகை எல்லாம் உயிந்து ஒழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். அப்போது நீராடுறதுக்கு நாங்கள் எல்லோரும் கூடியிருக்கோம். நாங்கள் நிறைஞ்சதும் அகன்றதுமான தடாகத்தில் இறங்கி முகேர் அப்படின்ற ஒளியை உண்டு பண்ணி
மூழ்கி நீராடிட்டு உன் திருவடியை புகழ்ந்து பாடின்னு இருக்கோம் சுவாமி. அப்பனே, பரம்பரையாக உன் நண்பர்களான நாங்கள் உறுதியாக உன் அருளில் ஊறி வாழ்ந்துட்டு வரோம். சுடர் விடுற தீ போன்ற செம்மேனியனே, வெந்நீர் பூசினவனே, மகிமை அணைச்சுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியவனே, உமாதேவியாரின் தலைவா, மை பூசின அகன்ற கண்களை உடைய உமாதேவியாரின் தலைவா, அழகனே, உயிர்களை ஆட்கொண்டு அருளுதல் உன் விளையாட்டு தான். அதன்படி நாங்கள் எல்லாரும் உறுதியாகவே ஓய்வு அடைஞ்சிருக்கோம். உன் வழிபாட்டில் நாங்கள் தளர்வடையாமல் இருக்கும்படி காத்தருள் பண்ணுப்பா அப்படின்னுட்டு, பெண்ணே இந்த கருத்தை நீ ஓர்ந்து பாரு, அதாவது ஆராய்ஞ்சு பாரு அப்படின்னுட்டு சொல்கிறதா வருது தோழியோட விளக்கம். இதோட 11 பாடல் நம்ம திருவம்பாவையில் பூர்த்தி பண்ணியிருக்கோம். ஓம் நம சிவாய்.